தக்கார வடிசல் அப்படின்னு சொல்லும் பொழுது பால் சோறு அப்படின்னு அழகான தமிழில் ஆண்டாள் சொன்னதாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏன் இந்த இடத்துல இந்த உணவு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டாள் பாவை பாடல் பாடும் பொழுது முதல் பாட்டில் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாய் அப்படின்னு பாசுரம் துவங்குது. இரண்டாவது பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்ற அந்த பாசுரத்தில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆண்டாள் ரொம்பவே அழகாக சொல்கிறான். மூன்றாவது பாசுரம் ஓங்கி உலகளந்த, அதில் இந்த பலன்தான் என்ன? வெறும் கன்னி பெண்கள் பாவை பெண்கள் திருமண வரம் கேட்கிறது மட்டும்தானா இந்த பாவை நோன்பினுடைய மகத்துவம்? இல்லை, பொது நோக்கும் இருக்குது, மழை வேண்டி இருக்கின்றது அப்படின்னு நோன்பு துவங்கும் இந்த அற்புதமான வைபவம் 27வது பாட்டில் அவங்க நினச்சி அந்த கிருஷ்ணரையே பார்த்துட்டாங்களாம். ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து இந்த பாடலை பாடும் ஆண்டாள் தான் பிருந்தாவனத்திலேயே இருப்பதா தான் நினைக்கிறான். கிருஷ்ணனை பார்த்தாச்சு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கேட்கும் அந்த அணிகலன்களை எல்லாம் போட்டு புது ஆடை உடுத்தி இப்போ அவளுடைய அந்த வெற்றிகரமான நோன்பை நிறைவு செய்கின்றாள். அதனால் கிருஷ்ணா, அந்த பால் சோறு சாப்பிட்றேன், இவ்வளோ நாள் நான் நோன்பு இருந்தேன், ஏன் 2வது பாசுரத்தில் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் இதெல்லாம் எனக்கு வேண்டாம், ஏன் இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு அசதியாக இருக்கும், தூக்கம் கேட்கும், அதெல்லாம் வேண்டாம், நினைவு முழுக்க கிருஷ்ணனாக இருக்கணும் அப்படின்னு எடுத்து அந்த நோன்பு பால் சோறு சாப்பிட்டு அவள் நிறைவு செய்கின்றாள். இதில் இன்னொரு அழகு என்னென்னா, அந்த நெய் தானே, அதை குட் ஃபேட்டுன்னு அன்ன சுத்தினே பேர். நமக்கான தானியங்களில் ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் நெய் கலக்கும் பொழுது அந்த தோஷங்கள் நீங்கும்.